வணக்கம் ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். எமர்ஜென்சிக்கு எனக்கு ஒரு பணம் தேவைப்படுது. இம்மீடியட்டாக எனக்கு வேணுங்க. என்கிட்ட ஆதார் கார்டு, பேன் கார்டு மட்டும் தான் இருக்குது. ஏதாவது லோன் ஆப் இருக்கா கேட்டிங்கன்னா, வெறும் ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்தாவே லோன் தரக்கூடிய 3 லோன் ஆப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 லோன் ஆப்பும் பார்த்தீங்கன்னா 4.5 ஸ்டார் ரேட்டிங், 4.6 ஸ்டார் ரேட்டிங், 4.8 ஸ்டார் ரேட்டிங்ன்ட்டு நல்ல ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஆப் தான். எவ்வளோ அமௌண்ட் தராங்கன்னா அதிகபட்சமாக 2 லட்சம் வரைக்குமே தராங்க. வெறும் ஆதார் கார்டு, பேன் கார்டு மட்டும் தான். நிறைய பேருக்கு இந்த சேலரி ஸ்லிப் இருக்காது. அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் ப்ரூஃப் எதுவுமே இருக்காது. அப்பேற்பட்டவங்களுக்கு லோன் தரக்கூடிய ஆப்புகள் தான் இவங்க. என்ன எலிஜிபிலிட்டி அவங்க எதிர்பார்க்குறாங்க, என்ன இன்கம் இருந்தால் அதுக்கு லோன் கிடைக்கும், எவ்வளோ கிரெடிட் ஸ்கோர் இதுக்கு இருக்கணும், எவ்வளோ அமௌண்ட்டு யாருக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, இந்த 3 லோன் ஆப்பில் கூட வித்தியாசங்கள் என்ன, எவ்வளோ வட்டி போடுவாங்க, இது போல் நிறைய சந்தேகங்கள் இருக்கு இல்லையா? ஸோ ஒன் பை ஒன்னாக இந்த 3 லோன் ஆப்பும் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே ஒரு புது லோன் ஆப். ஸோ அதனால் இந்த 3 ஆப்பும் வந்து போட்டி போட்டு லோன் தரக்கூடிய ஆப்புகள் தான். ஸோ ஒன் பை ஒன்னாக அவங்களோட ரிவ்யூஸ் நம்ம பார்க்க போகிறோம். நல்லது கெட்டது, வாங்கலாமா வேணாவா, எவ்வளோ வட்டி போடுவாங்க, எவ்வளோ சீக்கிரத்தில் பணம் கிடைக்குன்னு எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக கிடைக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்பின் ஆப். நெக்ஸ்ட்பின் ஆப்பை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு ஸ்டார் ரேட்டிங் 4.5 ஸ்டார் ரேட்டிங்கில் இவங்க இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு உங்கள் லோன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்பின் ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபுல் நேம், உங்களுடைய ஃபுல் நேம், உங்கள் பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ நீங்கள் அதை கொடுக்க வேண்டியிருக்கும். ஃபாதர் நேம் கேட்குறாங்க, இமெயில் ஐடி கேட்குறாங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, மேலா ஃபீமேலாக கேட்குறாங்க, அம்மா மேரேஜ் ஆச்சா இல்லையான்னு விஷயத்தை கேட்குறாங்க. சேவ் நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. கரண்ட் அட்ரஸ் என்ன, பின்கோடு என்ன, சிட்டி என்ன, ஸ்டேட் எந்த ஸ்டேட்டு, கரண்ட் எந்த டைப்பில் நீங்கள் தங்கியிருக்கீங்க, அதாவது வாடகை வீடா சொந்த வீடா, இதெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணும்போது கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். பேன் கார்டு நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஆதார் கார்டை பொறுத்த வரைக்குமே ஆதார் கார்டு நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். ஸோ ஆத்தென்டிகேஷன் அது முடிஞ்சிச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பு போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தேவைப்படுது, அப்படி சாங்ஷன் ஆகும் பட்சத்தில் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அல்லது சேலரி ஸ்லிப் கேட்க வாய்ப்பு இருக்குது. சேலரி ஸ்லிப் கொடுக்க வேண்டியதாக இருந்தால் 3 மாதம் சேலரி ஸ்லிப் கொடுக்க வேண்டியிருக்கும். சேலரி ஸ்லிப் இல்லாதவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் லோன் தருவாங்க, நீங்களே இதெல்லாம் கேட்குறாங்க கேட்டிங்கன்னா, பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் சேலரி ஸ்லிப் இல்லாமல் உங்களுக்கு லோன் தருவதாக இருந்தாங்கன்னா 1 லட்ச ரூபா வரைக்குமே இவங்க தருவாங்க. அதிகமாக தேவைப்படுதுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் அது இன்கம் ப்ரூஃபாக கொடுக்க வேண்டியிருக்குன்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டு உங்களோட டீட்டெயில்ஸாக வெரிஃபை பண்ண பிறகு உங்களுக்கான லோன் அமௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவைப்படுது, அவங்க ஒரு அமௌண்ட் காட்டுவாங்க, அது ஓகேனா அதுக்கு ஓகே தான். அது இஎம்ஐ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பணம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்துடும் சொல்கிறாங்க. இவங்க முக்கியமாக செய்யறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட 2 பேர் வந்து ரெஃபர் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அது கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் 2 பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ அது இங்கே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்துடும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்பின் ஆப்பை பொறுத்த வரைக்குமே 4.5 ஸ்டார் ரேட்டிங் ஒரு குட் ஸ்டார் ரேட்டிங்காக இருந்தாலும் இவங்க போடக்கூடிய வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாமே அதிகம் தான். அதனால் யாருக்கு தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எமர்ஜென்சியாக ஒரு லட்ச ரூபா தேவைப்படுது, ஒரு 50,000 ரூபா தேவைப்படுது, அதாவது 2 மாதத்துக்குள்ளேயே எனக்கு பணம் வந்துடும், அல்ல 1 மாதத்துலேயே பணம் வந்துடும், நான் அடைச்சிருவேன், அப்படி உறுதியான சூழ்நிலை இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் ட்ரை பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே ட்ராடோஃபினா ஆப். ட்ராடோஃபினா ஆப்பை பொறுத்த வரைக்குமே 4.6 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிறாங்க. இந்த ஆப்பில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, முறைசாரா தொழிலாளர்களாக இருப்பாங்க இல்லையா, அதாவது அயன் பாக்ஸ் அயன் பண்ணுறவங்க, பழ வியாபாரம் பண்ணுறவங்க, ஃப்ரூட் சாலட் விற்கிறவங்க, சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தி கொண்டிருக்கவங்க, ஜெராக்ஸ் கடை வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து பழக்கடை தள்ளுவண்டி வச்சுருப்பாங்க. இவங்களாம் வந்து தனியாக கம்பெனிலாம் இருக்காது, முறைசாரா தொழிலாளர். இவங்க பிஸ்னஸ் லெவலையும் எடுத்துக்க முடியாது, கம்பெனி லெவலையும் எடுத்துக்க முடியாது, நடுவில் இருக்கக்கூடிய முறைசாரா தொழிலாளர் இவங்களை சொல்லுவாங்க. இவங்களுக்கு இவங்க லோன் தராங்க. ட்ராடோஃபினா ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குது. ஆதார் கார்டு, பேன் கார்டோடு இணைக்கப்பட்டிருக்க மொபைல் நம்பர் இங்கே போட்டிங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்த பிறகு எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறாங்க. உங்களோட கேஒய்சி டீட்டெயில்ஸ் இங்கே அப்லோட் பண்ண போகிறீங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதாவது பேன் கார்டை ஃபோட்டோ பிடிச்சி அப்லோட் பண்ண போகிறீங்க. ஆதார் கார்டுக்கு நம்பர் போட்டால் போதும். ஸோ அது நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ், அதாவது உங்கள் பேன் கார்டு நம்பர், ஃபுல் நேம், மேலா ஃபீமேலா, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கேட்குறாங்க. என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்க கேட்குறாங்க. உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. அப்பாவுடைய பேர் எல்லாத்தையும் கேட்குறாங்க.
ஸோ கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், ஆதார் கார்டு எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க வேண்டியிருக்கும். அது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சொல்கிறாங்க. எவ்வளோ லோன் அமௌண்ட் தராங்க பார்த்தீங்கன்னா, 5000 60,000 வரைக்கும் லோன் அமௌண்ட் தராங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 14% 28% பெர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குது. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 3 மாதத்துலேருந்து 24 மாதம் வரைக்கும் இஎம்ஐ பிடிச்சி கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 லோன் வாங்குறீங்க, வட்டி ஒரு 18% போடுறாங்கன்னு வச்சுங்களேன். ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 0ன்ற லெவல்லாம் காட்டியிருக்காங்க. ஸோ இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 3 மாதம் வரைக்கும் இஎம்ஐ நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்பீங்க இந்த 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 10,450 மட்டும்தான் கட்டியிருப்பீங்க போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அப்படியே நீங்கள் நம்ப முடியாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி மாறும். உங்கள் கிரெடிட் ஸ்கோர் டிபெண்ட் ஆனி ஒரு கிரெடிட் ஸ்கோர் ஏற்ற மாதிரி இந்த சார்ஜஸ்லாம் மாற வாய்ப்பு இருக்குது சொல்கிறாங்க. முக்கியமாக யாருக்கு தருவாங்கன்னா, வேறு வாய்ப்பே இல்லைங்க, வெறும் ஆதார் கார்டு பேன் மட்டும் தான் இருக்குது என்கிட்ட, எனக்கு வந்து சேலரி ஸ்லிப்பில் இல்லை அப்படி சொல்கிறவங்களுக்கு இந்த ஆப் வந்து ஒரு ஓகே ஒரு ஆப்னு சொல்ல முடியும். சமீபத்தில் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நான் செக் பண்ணிட்டு இருக்கும்போது 4.8 ஸ்டார் ரேட்டிங்கில் ஒரு ஆப் மாட்டுச்சு, புது லோன் ஆப். அதனால் நான் யோசிச்சு தான் இதை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ புது லோன் ஆப் இருந்தாவே டக்குன்னு முயற்சி எடுக்கக்கூடாது. அதனால் இவங்க பற்றி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இறங்கணும். அதனால் நான் இதை பற்றி சொல்லும்போது கவனித்து பொறுமையாக கேளுங்க, ஃபைனலாக டிசைட் பண்ணிக்கோங்க. இவங்க யார், என்னென்ன லோன் அமௌண்ட் தராங்க, என்ன விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஃபீட்பேக் நல்லா இருக்குது. ஸோ அதனால் இந்த லோன் ஆப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். டேப்லேண்ட் இன்ஸ்டன்ட் லோன் ஆப் இவங்க. ஸோ 1000 அதுக்கு மேலே லோன் தருவதாக சொல்கிறாங்க. 50,000 தருவதான்றாங்க. சம்டைம்ஸ் 2 லட்சத்துக்கும் வருவதாக இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஹைலைட் பண்ண சொல்லக்கூடிய விஷயங்கள் 10 நிமிஷத்தில் உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்குன்றது விஷயத்தை இவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ண பிறகு உங்கள் லோன் ஆஃபர் தராங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா நீட் மணின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர்லாம் கேட்குது, ஓடிபிலாம் வருது. ஸோ ஓடிபிலாம் கொடுத்து முடிச்ச பிறகு ஆப் பர்மிஷன்ஸ் கேட்குது. ஸோ அந்த ஆப்புக்குள்ளான பர்மிஷன்ஸ்லாம் கொடுத்துட்டிங்கன்னா படிச்சுட்டு கொடுங்க. 4 விதமான அலோஸ் கேட்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அலோஸ் கொடுங்க. அலோஸ் கொடுத்த பிறகு நம்ம ஸ்கார் போட்டு மேக்ஸிமம் லோன் அமௌண்ட் நாங்கள் 2 லட்சம் வரைக்கும் தரோம் அப்படி போட்டிருக்காங்க. ஸோ அப்ளை நவ் போடும்பொழுது ஸோ உங்களோட கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் கேட்குது, அதுக்கப்புறமா பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்குது, வாட்ஸ்அப் வெரிஃபிகேஷனும் இருக்குது. இதில் இது வேணான்னு விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து முக்கியமாக அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாதம் இஎம்ஐ பிடிச்சதுக்காக மேனிடேட்டரி இருக்கு இல்லையா, மேனிடேட்டரி சிஸ்டம், அதன்படி மாதம் பிடிச்சதுக்கான விஷயத்தை இவங்க கேட்குறாங்க. நான் மேலோட்டமாக தான் இவங்களை பற்றி சொல்கிறேன். லோன் அமௌண்ட் எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுது, இஎம்ஐ எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. ஆர்பிஐலேயே இவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி லிஸ்ட்டில் தான் இருக்கிறாங்க. பாபா லீஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் தான் இந்த லோன் ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா 1000 2 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 0% 36% பெர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இஎம்ஐ 64 நாள்லேருந்து 120 நாளுக்கு இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லோன் அமௌண்ட் ஒரு 50,000 வாங்குறீங்க வச்சுங்களேன், இஎம்ஐ 120 நாள் போடுறாங்கன்னு வச்சுங்களேன், வட்டி ஒரு 33% பெர் ஆனம் போடுறீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸு அதிகமாகவே போடுறாங்க. கிட்டத்தட்ட 5% கிட்ட போடுறாங்க. இது இல்லாமல் டாக்குமெண்ட் சார்ஜஸ் இது நிறைய வருது. ஸோ கேட்டது 50,000 ஆனால் கையில் கிடைக்குதுன்னா 48,289 தான் கையில் கிடைக்குது. மொத்தமாக எவ்வளோ உங்களுக்கு கட்டியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, கேட்டது 50,000 ஆனால் 55,500 நீங்கள் கட்டியிருப்பதாக சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 3 லோன் ஆப்பில் நெக்ஸ்ட்வின் லோன் ஆப்பை பற்றி பார்த்துருக்கோம், ட்ராடாஃபினா லோன் ஆப்பை பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்வின் ஆப்பை பற்றி சிறப்பாக சொல்லணும்னா இவங்க நல்ல ஒரு ஸ்டார் ரேட்டிங், ரொம்ப நாளாகவே இருக்கிறாங்க. ஆவரேஜான ஒரு லோன் தான் இவங்க தராங்க. ரொம்ப அதிகமான லோனும் கிடையாது, அதே நேரத்தில் கொஞ்சம் கம்மியான லோனும் கிடையாது. ஆவரேஜான ஒரு 50,000 ஒரு 60,000 1 லட்ச ரூபா வரைக்குமே லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்வினில் சொல்கிறேன். ஸோ அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் தான் கொஞ்சம் அதிகம். அதாவது உங்களுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, இதெல்லாம் சேலரி ஸ்லிப்லாம் கேட்குறாங்க. 1 லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்தால் நெக்ஸ்ட்வின் ஓகேன்னு சொல்ல முடியும். ட்ராடாஃபினா ஆப்பை பொறுத்த வரைக்குமே முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்பு. 60,000க்குமே லோன் தருவாங்க. இந்த டேப்லேண்டுன்றது வந்து நீங்கள் எஜுகேஷன் பர்பஸுக்காக எடுத்துக்கோங்க, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்துக்கோங்க. இவங்க அதில் லிஸ்ட்லேயே கொண்டு வராதிங்க. ஸோ இந்த புது லோன் ஆப்ன்றதுனால இப்போ இவங்க வேணாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 3 லோன் ஆப்பும் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்கு ட்ரை பண்ணுறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு எமர்ஜென்சிக்கு பணம் தேவைப்படுது பாஸ் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா, 2 மாதத்துக்கு போதும் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு 2 மாதத்தில் பணம் வந்துடுங்க, 1 மாதத்தில் பணம் வந்துடுங்க, நான் கட்டிடுவேங்க அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கு மேலே இஎம்ஐ போட்டிங்கன்னா வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் போட வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு தனித்தனியாக அவங்க டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. படித்து பாருங்கள், விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.